இதை எடுப்பதற்கும் இதை சொல்லுவதற்கும் இன்றைக்கு சத்தியம் இல்லை, சத்தியவான் இல்லை. சத்தியத்தோடு போராடி ஆத்மாவில் இருக்கிற தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தண்ணீரை குறித்து நான் எடுக்க வேண்டும் என்றால் 100 கன்வென்ஷன் போதும். ஆத்மாவிலே தண்ணீர் இருக்கு, அதுதான் ஆறு. அல்லேலூயா. அந்த தண்ணீரை கழுவுவதற்காக தான், மண்ணின் சாயலை கழுவுவதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு என்ற மூன்றாவது மண்ணின் சாயலை கழுவுவதற்காக, மண்ணின் போஜனத்தை அவனுக்கு கொடுக்காமல் நிறுத்துவதற்காக மெய்யான போஜனமாகிய மெய்யான வானமாகிய ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. போதுமா? இரண்டாவது, சிலுவையிலே தண்ணீர் சிந்தப்பட்டதற்கு காரணம் ஆத்துமாவில் உள்ள பாவ தண்ணீரை கழுவுவதற்காக. அல்லேலூயா. அவருடைய தண்ணீர் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவிற்குள் போனால் பிசாசு தண்ணீர் பருக ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு கூட மாட்டான். ஆமென். ஆமென். ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற மனிதன் சபைக்குள்ளாக வந்து அவர் சத்தியத்தினால் கழுவப்படாதது ஏன்? அவர் சத்திய ஜீவ ஜலத்தினால் அருகப்படாதது ஏன்? நீ சாதமுள்ள காளையை ஏற்றுக்கொள்கிறாய், சடதியாய் வரும் ஆவேசமுள்ள காளையை எதிர்கொள்வது யார்? அல்லேலூயா. காரணம் தான் இரண்டாவதான போராட்டம் ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவன் ஜெபத்தை வெற்றிக் கொள்வான். கர்த்தரோடு போராடுகிறவன் எதை வெற்றிக் கொள்வான்? ஜல்லிக்கட்டு காளையோடு போராடுவது என்ன வரும்? ஜெபத்தை வெற்றிக் கொள்வான். அவன் சொன்னான், உன் வேர்வையினால் ஆதாரம் வேர்வை சாபம். அது பாவ தண்ணீர் ரத்தத்திலுள்ள ஜலத்தை குடிப்பதற்கு அடையாளம். அதுதான் பாவம்னு சொல்றாரு, அடையாளம். அப்போ இரண்டாவது ஜல்லிக்கட்டு எது நடக்குது? ஜலத்தின் மேல். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பாருங்க, ஜல்லிக்கட்டு காளையானவர் ஜலத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. தன் உடம்பில் உள்ள பாவ ஜலத்தை என்ன செய்தவர்? ஜெயித்தவர். தன் ஆத்மாவில் உள்ள பாவ ஜலத்தை சுட்டரித்த தேவனார். அல்லேலூயா. எப்படி சுட்டரிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனிதன் மீது வரும்பொழுது அந்த பாவ தள்ளி ஆவியாக ஓடும். பரிசுத்த அக்கினியினால் தன் ஜலத்தை சுட்டரித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு ஒரு புரியாதது. பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் ஏன் சத்திய ஜலத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? அல்லேலூயா. அல்லேலூயா. மண் சட்டியில் தண்ணீரை லேசாக ஊற்றி அனலில் அடிப்பில் வைத்திருப்பார். 5 நிமிடத்தில் மண் சட்டி சூடாக காலியாக இருக்கும். ஆமென். உன்னிடத்தில் ஆவியானவருடைய அபிஷேகம் வந்தால் பாவ ஜலம் ஆவியாக ஓடும். அப்பொழுது இன்னொரு ஜலத்திற்காக இந்த மண்பாண்டம் காத்திருக்கும். அதுதான் மகிமையான பொக்கிஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த மண்பாண்டங்களிலே மகிமையான பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். எப்பொழுது பெறுவோம்? பாவ ஜலம் ஆவியாய் போடும். ஏன் ஜலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது? ஏன் முடியவில்லை? ஆவியானவருடைய அனல் அங்கே இல்லை. அல்லேலூயா. போதுமா? அப்படி என்றால் ஜலத்தை மேற்கொள்வது யார்? யார் மேற்கொண்டார்? கிறிஸ்துவாகிய தன் ஆத்மாவில் உள்ள கண்ணீர்